அதே மாதிரி விஜயனும் உள்ளே இறங்கியிருக்காங்க. தமிழகத்தை 50 ஆண்டு காலம் ஆண்ட திராவிட கட்சிகள் இருந்தது வரமா சாபமா? மக்கள் வணக்கம். இந்த தேர்தல் காலத்தில் ஒரு சின்ன அரசியல் பேசலாமா? ப்ரோ, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்கிறீங்க, உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது. இருந்தாலும் அரசியல்ன்றது எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா அந்த வட்டத்துக்குள்ளே தான் நாம் எல்லாமே இருக்கும். அது ஓட்டுரிமை பெற்ற வாக்காளராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக உட்காந்துருக்க அந்த அரியணை உட்காந்துருக்க யாராக இருந்தாலும் அரசியலுக்குள்ளே தான் இருக்காங்க. அரசியல் இல்லைன்னா யாருமே இல்லை. ஸோ நான் பேச வந்த விஷயம் என்னன்னா, முக்கியமாக சொல்கிறேன், இன்னைக்கு சீமான் அண்ணனும் அதே மாதிரி விஜய் அண்ணனும் உள்ளே இறங்கியிருக்காங்க. தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாவது பெருசா செஞ்சு ஆகணும்னு பயங்கர ஆர்வமா கத்தி கூப்பாடு போடுறாங்க. நாங்க செஞ்சிருவோம் அப்படின்னு. இப்ப நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திராவிட கட்சிகள்லாம் அவ்வளோ மோசமா? நான் ஒரு அரசியல் ரீதியா ஒரு கேள்வி கேட்கணுன்றதுக்காக கேட்கிறேன், நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த 50 ஆண்டு காலம் ஆண்ட திராவிட கட்சிகள் அவ்வளோ மோசமா? அவங்கள திருத்தறதுக்காக இவங்க வராங்களா, இல்ல தமிழகத்துக்கு நல்லது செய்யணும்னு வராங்களா? உங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் எனக்கு தெரிஞ்சு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுறப்போ நம்ம தமிழகத்தை ஆண்ட ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு நல்ல பாதையில் தான் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா மற்ற மாநிலங்கள் கூட ஒரு விஷயத்தை பாருங்கள், உட்கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது பாலமாக இருந்தாலும் சரி, மேம்பாலமாக இருந்தாலும் சரி, மதிய உணவு திட்டத்திலேருந்து ஆரம்பித்து அம்மா உணவு திட்டத்திலேருந்து இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஐயா கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. நிறைய இருக்குது. குறைகள் இல்லாத ஆளே கிடையாது. ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய எல்லாருக்குமே குறைகள் அவங்க மேலே தான் விழும். சும்மா இருக்கிற மேலே எப்படி விழும்? அந்த மாதிரி இது வரைக்கும் 2 பேருமே ஆட்சியாளர்களாக இல்லை. ஆட்சியாளர்களாக வரப்போகிறாங்க. தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க. அவங்க செய்கிறப்ப தான் அவங்க மேலே குறைகள் நிறைகள் வரும். இன்றைக்கே நம்மளுக்கு சோசியல் மீடியாவில் நிறைய பார்க்குறோம், இவரை பற்றின குறைகள் அவரை பற்றின நிறைகள் மாற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. என்னோட கேள்வி என்னன்னா, தமிழகத்தை ஆண்ட 2 பெரும் திராவிட கட்சிகள் நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா? அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியணும். உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாய்ப்பாக இருக்கும். யாரையும் வன்மையாக கண்டிக்க, அது உங்க விருப்பம். கமெண்ட்ல நீங்கள் ஒன்றா பேசுங்க. தவறான வார்த்தைகளை பயன்படுத்திடுவாங்க, அதுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். உங்களோட ஆரோக்கியமான அறிவாற்றலோடு இருக்கக்கூடிய சில விஷயங்களை பகிர்ந்துக்குங்க. நானும் அரசியலில் இது வரைக்கும் செஞ்சது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, நல்ல திட்டங்கள், நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து தான் தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போனாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நிறைய குறைகள் இருக்குது. அந்த குறைகளை சுட்டி காட்டினாலும் சரி, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நண்பர்களும் பார்ப்பாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நண்பர்களும் பார்ப்பாங்க, திராவிட மாடல் கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்களும் பார்ப்பாங்க. கண்டிப்பாக உங்களோட நலத்திட்டங்கள், நீங்கள் தமிழகத்துக்காக என்ன நல்லதெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லலாம், மக்களாகிய நீங்களும் சொல்லலாம். அதனால ஏற்பட்ட குறைகள், ஏன்னா குறைகள் நிறைகளும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இது இல்லாமல் எதுவும் கிடையாது. இருந்தாலும் உங்களோட கமெண்ட்டை நீங்கள் தெரிவிங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமாக இருக்கட்டுமே. எவ்வளோ விவாதம் பார்த்துருப்போம், பிஎஸ்கே மூலயமா ஒரு விவாதம் ஏற்பட்டுமே. இது அரசியலுக்கும் அடுத்து வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படும், இல்லை எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு.